ரீல்ஸில் ஒன்று பார்த்தேன். பாடி பவர் பயங்கரமான வெயிட் இருக்கிறப்படி அடித்தா 6 போகுது. அதை பாருங்கள். இன்னொருத்தர் ஒல்லியாகிறாரு, அவர் அடித்தா கேட்ச் போகுது. என்ன காரணம்? இதில் நாம் கற்றுக்கிறது என்ன? இப்போ குண்டாக இருந்தால் ஆள் வெயிட் இருந்தால் அடித்தா 6 போகுன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த முயற்சி பால் எல்லா பாலையும் அடிக்கிறதுக்கு நம்ம இருக்கக்கூடிய நிறைய பேர் விரும்பி அடித்து கேட்ச் போகும். டப்பான பந்தை அடிக்க முடியாது. எவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் டப்பான பந்து அடிக்க முடியாது. ஏதுவான பந்தை அடிக்கும்போது அது 6 போது தூரமாக போகும். ஒல்லியாக்கிறவங்க அடிக்கும்போது போகாதான்னா பாலுக்கு தகுந்த மாதிரி போகும். பால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும்போது சும்மா தொட்டாவே ஈக்குவலாக போகும். 80-90 மீட்டருங்கிறது சாதாரணமாக போகும் ஃபாஸ்ட் பாலுக்கு. ஒரு சில பால் மட்டும்தான் இழுத்து அடித்தா போகும். கரெக்டாக ஹேண்ட் பவர், உடம்பு இருக்கக்கூடிய இப்போ ஆட்டிக் பாண்டிய வேலை உள்ளே தான் இருக்கிறபடி, ஏன்னா ஸ்ட்ராங்கு அத்லெட் ஆல்ரவுண்டர்னாக்கா போகுது. உள்ளே தானே இருக்கிறபடி குண்டாக்கிறவங்க இப்போ அடித்தா தான் போகும். உள்ளே அடிக்க போகாதனால இல்லை. அந்த மாதிரி முயற்சி செய்யாதுங்க. 6 அடிக்கும்போது பால் வந்துட்டு டப்பான பால் அடிக்க முடியாது. அந்த குண்டாக்கிறவங்களும் அடிக்க முடியாது. ஹேண்ட் பவர் வரைக்குங்களும் அடிக்க முடியாது. இதை பார்த்து நிறைய பேர் அடிச்சு ஆடுறீங்க. மேக்ஸிமம் எல்லா மேட்சும் சிங்கிள் அடித்து பழகுங்க. தேவைப்படுற பால் அடிங்க. அப்போ தான் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு. அந்த 20 ஓவர் 30 ஓவர் மேட்ச்சில் மேக்ஸிமம் உங்கள் டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேக்ஸிமம் 2 பேரோ 3 பேரோ சிங்கிள் எடுக்கிற மாதிரி ஆட்களை தயார் செஞ்சுக்குங்க. எந்த மேட்ச்லையும் எந்த பிச்சிலையும் அழகாக அவங்களோட நேர்த்தியான ஆட்டம் சூப்பராக இருக்குது. நீங்கள் எல்லாம் அடிக்கிற ஆளுக்கு ரொம்ப கஷ்டப்படும் போது அந்த கஷ்டமான பிச்சில் அழகாக சிங்கிள் எடுப்பாங்க. உங்களுக்கு செம்மையான சப்போர்ட்டாக இருக்குது. ஒரு டீமுக்கு குறைஞ்ச அளவு 2 பேர் 3 பேர் சிங்கிள் அடிக்கிறீங்க வச்சுக்கோங்க. சரிங்களா? அது இப்போ 2 ஓவர் கிரிக்கெட், 5 ஓவர் கிரிக்கெட், 8 ஓவர் கிரிக்கெட் அதுக்குலாம் விளையாட முடியாது. அவங்களாம் அடித்தா தான் வேலைக்கு ஆகும். சிங்கிள் எடுக்கிறீங்க லாங் மேட்ச் 20 ஓவர் மேட்ச் 30 ஓவர் மேட்ச் அந்த மாதிரி மேட்ச் விளையாண்டிங்கன்னா பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு பயங்கரமான பயன் இருக்குது. சரிங்களா? அடிக்கிறவங்க தான் நம்மளோட டீமோட தூண்கள் கிடையாது. சிங்கிள் ஆடுறவங்க நல்ல ஒரு தூணும். கஷ்டமான பிச்சில் சூப்பராக விளையாடுவாங்க. நன்றி.